பனி அடுக்கின் கீழ் பிரம்மாண்டக் கடல் யுரேனஸின் நிலவில் உயிர்கள் வாழ வாய்ப்பா. சூரியனிலிருந்து சுமார் 2,9 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் சுழலும் நீல நிற ஐஸ் ஜெயண்ட் யுரேனஸ். அதன் பல நிலவுகளின் மிகச் சிறியதாய் இருந்தாலும் விஞ்ஞானிகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய ஒன்று. மிராண்டா 1986இல் தொடங்கிய ரகசியம். 1986ஆம் ஆண்டு நாசா அனுப்பிய வாயேஜர் 2 யுரேனஸை நெருங்கி படப்பிடித்தது. அப்போது எடுக்கப்பட்ட மிராண்டாவின் புகைப்படங்கள் விஞ்ஞானிகளுக்கு புதிராக இருந்தன. அதன் மேற்பரப்பு முற்றிலும் சீரற்றது. பெரிய பிளவுகள், உயரமான பாறைச் சுவர்கள் மற்றும் விசித்திரமான நில அமைப்புகள். அப்போது இதை வெறும் பனிக்கட்டியால் ஆன குளிர்ந்த பாறை என்று கருதினார்கள். பல ஆண்டுகள் கழித்து அந்த புகைப்படங்களை நவீன கணினி மாதிரிகள் மூலம் மீண்டும் ஆய்வு செய்தபோது ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்தது. மிராண்டாவின் தடிமனான பனிப்படலத்தின் கீழ் சுமார் 100 கிலோமீட்டர் ஆழத்தில் ஒரு பிரம்மாண்ட உப்பு கலந்த கடல் இருக்கலாம். உறையாமல் இருக்கும் ரகசியம். டைடல் ஹீட்டிங். இவ்வளவு தூரத்தில் இருக்கும் நிலவின் நீர் எப்படி உறையாமல் திரவ நிலையில் இருக்கும். இதற்குக் காரணம் அண்டை நிலவுகளில் ஈர்ப்பு விசை. இந்த ஈர்ப்பு இழுபறி மிராண்டாவின் உள்ளே வெப்பத்தை உருவாக்குகிறது. இதை விஞ்ஞானிகள் டைடல் ஹீட்டிங், உள்முக வெப்பம் என அழைக்கிறார்கள். இந்த உள்முக வெப்பமே அந்த நிலவில் இருக்கும் நீரை திரவ நிலையில் வைத்திருக்க உதவுகிறது. உயிர்கள் வாழ வாய்ப்பா. பூமியில், கடலின் அடியில், சூரிய ஒளி இல்லாத இடத்தில் வேதியியல் சக்தியை நம்பி உயிர்கள் வாழ்கின்றன. அப்படியானால் மிராண்டாவில் பனிக்கடியில் இருக்கும் கடலின் நுண்ணுயிர்கள் போன்ற எளிய உயிரினங்கள் வாழ வாய்ப்பு இருக்கிறதா. இதுதான் தற்பொழுது விண்வெளியின் ஆய்வில் மிகப்பெரிய கேள்வி. புதிய நம்பிக்கை. பூமியைத் தவிர சூரிய குடும்பத்தில் திரவ நீர் இருக்கக்கூடிய இடங்களில் பட்டியலில் இப்போது மிராண்டாவும் சேர்க்கப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் சாதாரண பனிக்கட்டியாக கருதப்பட்ட இந்த சிறிய நிலவு இப்போது வேற்று கிரக உயிர் தேடலின் புதிய நம்பிக்கையின் ஒளியாக மாறியுள்ளது. முடிவு. அண்டம் இன்னும் பல ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கிறது. யுரேனஸின் சிறிய நிலவு மிராண்டா ஒருநாள் மனிதகுலத்தின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புக்கு காரணமாக மாறுமா. பனி அடுக்கின் கீழ் மறைந்திருக்கும் அந்த கடல், அது வெறும் நீரா அல்லது ஒரு புதிய உயிர் உலகமா.